வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ இதுவரை கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடன் இருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ இந்த மாதம் அந்த கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை உருவாக்கும். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே, அதாவது ஒரு 2.5 வருடங்களாகவே அந்த சனியினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பட்டுட்டு இருந்தது. அப்ப என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம், கோப குணம் இருந்து கொண்டு இருக்கும். ஆனா இப்போ அப்படியே மாறப்போகிறது. அதே சமயம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் உங்க ராசியில வந்து அமரப்போகிறார். அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியிலே வந்து அமருவது தன்னம்பிக்கையை பெற்றுத்தரும். என தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் தான் இந்த சூரியன். அந்த சூரியன் உங்க ராசியில இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ சூரியன் அந்த இடத்துல உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, புகழ் பெறக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு உட்கார்ந்திருக்கார். அப்ப 2ஆம் இடம் என்கிறது என்ன, தனத்தை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியது, உங்க வாக்கை குறிக்கக்கூடிய அந்த அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோட அமர்ந்து, அதே சமயத்தில் குரு பகவான் தன காரக கிரகம் தனஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு சிறப்பை தரும். அப்ப என்ன நடக்க போகுது, பொருளாதாரத்தில் மேம்பாடு உங்களுக்கு உண்டு. அப்போ 2 கிரகங்கள், தனத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தால பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடம் சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்துல ஒரு ஈக்கணை வைக்கும், ஒரு கெடுக்கும். அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப பணம் கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். என செலவுகள் வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அப்ப என்ன, சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மேசராசி அன்பர்கள். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுறது நல்லது. 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப 7.5 சனியில் விரய சனி ஆரம்பித்து விட்ட காரணத்தால விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றதுனால தன விரயம், தனம் சார்ந்த விஷயத்தில் வாக்கு விரயம், வாக்கு கரெக்டா எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது நல்லது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்து இருந்து அங்கு ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் ஒரு வகையில் 3ஆம் இடம்ங்கிறது என்ன, இந்த தகவல் தொடர்பு துறை, இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும், நிலத்தை வாங்கினாலும், பத்திர பதிவு செஞ்சாலும் டாக்குமெண்ட் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க இது பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். நிலம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ 4ஆம் அதிபதியான இந்த சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்திலேயே குருவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ குருச்சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், இந்த வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால இந்த வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சரி,
பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி யாரு? சூரியன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ கடந்த சில மாதமாகவே பார்க்கும்போது இந்த 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது என்னன்னா, குழந்தைகளால சின்ன விரயம், செலவுகள் வைத்து கொண்டிருக்கும். உங்க பேச்சை கேட்காம கூட இருந்திருப்பாங்க. உங்க சொல் பேச்சு கேட்காத தன்மை கூட ஒரு சிலர் மேசராசினருக்கு அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த 14ஆம் தேதி அன்று குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, நீங்கள் புரிஞ்சுக்கிறது, குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது, குழந்தைகளுக்கு நல்லது, குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வது, குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட சில தடைகளை அதாவது கலைத்தெறிவது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அதாவது உங்கள் எண்ணங்கள் செலுத்தும். பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணிடலாம், அதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டுவது. ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 5க்குரியவன் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள், அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ கடன், 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 6ஆம் இடம். ஸோ அந்த இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கடன் அதிகமாக்கி விட்டுரும். அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்காது. ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குளறுபடிகளைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை கிடைக்கும். அலைஞ்சு திரிஞ்சு கடந்த சில மாதங்களாகவே ஒரு நல்ல வேலை அமையலையே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி உச்ச பலத்தோட இருக்கிற அல்லவா. அப்போ உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அல்லவா, ஒரு மாற்றம் கிடைக்கணும் அல்லவா. அந்த மாற்றங்கள் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், 7ஆம் அதிபதியை பார்க்கணும். 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். 7ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறனாலும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு அமைகின்ற காரணத்தால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சக்சஸ் ஆகலை, செட் ஆகலை, ஒரு விடை கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த மேசராசி என்பர்கள். இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குன்னா நிச்சயமாக 100% யோகம் உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த குரு உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்காக அல்லது வெளியில் டிராவல் பண்ணுவதற்காக, அந்நிய மதத்தினுடன் இணைவு பெறுவதற்காக. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அது செயல்படுத்தலாம், அது சக்சஸ் அடையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா 12ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா. அந்த வெளிநாட்டு அந்த 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால அங்கு இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு. அப்ப என்ன? ஏற்றுமதி இறக்குமதி துறை மூலமாக தனவரவுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அதாவது 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் 12ல் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும்
9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு ஸ்தானம், அந்த 9ஆம் இடத்தை அந்த சனி பார்க்கிறார் அல்லவா, அப்ப தந்தைக்கு சில தொந்தரவு வருவதற்கான, அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால இந்த ஏப்ரல் அதாவது முதல் பாகதியில தந்தையை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேசராசி என்பவர்கள் 10க்குரியவன் 12ல போய் மறைஞ்சிருக்கார். 10க்குரியவன் 12ல, அப்ப என்ன விரயத்தை கொடுப்பதற்கான தன்மை இருக்கின்ற காரணத்தால அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சரி, இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்க ராசிநாதனான செவ்வாய் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடுவது நிச்சயமாக உங்க மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான குழப்பங்களுக்கு விடை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.